அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கூட அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை தேவன் நமக்கு இந்த நாட்களை நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தமான வசனம் தேவன் நம்மளோடு கூட இடைப்படும்படியாக இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார் என்றால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவன் நம்ம குறித்து பல காரியங்களை வைத்திருக்கார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த மாதத்தில் அநேக காரியங்களை குறித்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை குறித்து நினைத்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இது வரைக்கும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்த, செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து தேவன் நம்மோடு கூட ஆசீர்வாதத்தையும் அற்புதமான காரியத்தையும் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுப்பார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாசத்துல நடக்க போகிற ஒவ்வொரு அற்புதமான காரியத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் சொல்கிறார், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இன்றைக்கு தீமையான காரியத்தை குறித்து நீங்க வேதனைப்படலாம். என்ன நடக்கும், ஏது நடக்கும், இந்த மாசத்தை எப்படி கடந்து போக போறேன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற நினைவுகள் நான் நினைப்பதோ நடப்பாது. கர்த்தருடைய நினைவுகள் அற்புதம், அதிசயமானது. அவரே அன்புள்ள தேவன். அவர் மேல் அன்பு வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பெரிய காரியம் நம்ம குடும்பத்தில் இருப்பதாக. ஆமேன்.